ஈஸ்டர் தாக்குதல் குறித்து கைதாகியுள்ள சுரேஷ் சாலே சிறைச்சாலையில் உயிரிழக்கும் அபாயத்தில் வாக்குமூலம் அளிக்க விரும்புவதால் நீதிமன்றம் 1 மாத கால அவகாசம். அதிர்ச்சியை உண்டாக்கிய கான்ஸ்டபிள் கொலை, களத்துறை சூட்டிக்கு மரண தண்டனை. அரசாங்கத்தின் $2.5 மில்லியன் ஹேக் செய்யப்பட்டு யாருடைய வங்கிக் கணக்குக்கு சென்றது? ஜனாதிபதி அனுர உடனடியாக வெளிப்படுத்த வேண்டும். நாமல் ராஜபக்ச கொந்தளிப்பு. அமெரிக்காவின் குற்றத்தை ஈரான் ஒருபோதும் மறக்காது, விஜித ஹேரத்திடம் கோவத்தில் தெரிவித்த அரக்சி. ஜனாதிபதி அனுரவிடம் விசாரணை நடத்த கோரும் எதிர்க்கட்சிகள். இலங்கையின் பிரபல பாடசாலைக்குள் இறங்கி உயர்தர மாணவர்களுக்கு கொலை அச்சுறுத்தல் வெளியான பின்னணி. களுவாஞ்சிக்குடி நீதிமன்றத்தின் முன்னாள் நீதிவானுக்கு விளக்கமறியல் நீடிப்பு. இலங்கை மக்களுக்கு மகிழ்ச்சி செய்தி. 2019 ஆண்டு உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த விசாரணைகளில் இந்த வழக்கின் 3வது சந்தேக நபரான முன்னாள் அரச புலனாய்வு பிரிவு தலைவர், ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் சுரேஷ் சாலே நீதவான் முன்னிலையில் ஒரு விசேட வாக்குமூலத்தை வழங்க விருப்பம் தெரிவித்துள்ளமை ஒரு முக்கிய திருப்பமாக மாறியுள்ளது. கோட்டை நீதவான் நீதிமன்றில் நேற்று சுரேஷ் சாலே முன்னிலைப்படுத்தப்பட்டுள்ளார். அந்த நேரம் அவரது சட்டத்தரணி அசித் ஸ்ரீவர்த்தன இந்த கோரிக்கையை முன்வைத்ததோடு குற்றவியல் நடைமுறை சட்டத்தின் 127வது பிரிவின் கீழ் குறித்த வாக்குமூலத்தை வழங்க அனுமதி கோரியுள்ளார். இது குறித்து சிந்தித்து தீர்மானம் எடுக்கவே சந்தேக நபரான சுரேஷ் சாலேவுக்கு 1 மாத கால அவகாசத்தை நீதவான் இசுரு நெத்திக்குமார வழங்கியுள்ளதோடு நேற்று விசாரணையில் மேலதிக மன்றாடியார் நாயகம் திலீப பீரிஸ் முன்வைத்த வாதங்கள் பெரும் பரபரப்பை உண்டாக்கியுள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதலின் பின்னணியில் இருக்கும் முக்கிய சதிகாரர்கள் மற்றும் சில அரசு அதிகாரிகள் இன்னும் சுதந்திரமாகவே வெளியில் தெரிவதாகவும், உண்மையான குற்றவாளிகளை மறைப்பதற்காக சிலரை பலிக்கடாவாக்கி விசாரணைகள் திசை திருப்பப்பட்டதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். 2019 ஆண்டு நடந்த 7 தொடர் குண்டுவெடிப்புகளை முறையான உள்நாட்டு திட்டமிடல் இல்லாமல் IS அல்லது அல்கொய்தாவினால் மட்டுமே செய்திருக்கவே முடியாது என்றும், சந்தேக நபர்கள் அனைவரும் 3வது சந்தேக நபரான சுரேஷ் சாலேவின் கட்டுப்பாட்டிலேயே செயற்பட்டுள்ளதாகவும் அவர் வாதிட்டுள்ளமை பலரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காக இராணுவ புலனாய்வு பிரிவினர் சட்டத்தரணிகளுக்கான கட்டணத்தை செலுத்துவதாக நீதிமன்றத்தில் திலீப பீரிஸ் தெரிவித்துள்ளதோடு இதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்த நீதவான் எந்தவொரு அரசு அதிகாரியும் குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்காக முன்னிலையாக முடியாது என்றும், அவ்வாறு செய்வது அரசுக்கு எதிரான செயல்பாடு என்றும் எச்சரித்துள்ளார். கடுவாப்பிட்டிய தாக்குதல்தாரியான ஹஸ்தூனின் மனைவி சாரா ஜாஸ்மின் உயிரிழந்ததாக சொல்லப்படும் விவகாரத்தில் 2020 ஆண்டு ஆட்சி மாற்றத்திற்கு பின் DNA மாதிரிகள் மாற்றப்பட்டு விசாரணைகள் திசை திருப்பப்பட்டதாகவும் அரசு தரப்பு இந்த நேரத்தில் வாதிட்டுள்ளது. பிள்ளையானின் ஊடக பேச்சாளர் அசாத் மௌலானா சனல் 4 ஊடகத்தில் வெளியிட்ட தகவல்களின் அடிப்படையிலேயே தற்போதைய விசாரணைகள் முடக்கிவிடப்பட்டுள்ளதும் குறிப்பிட வேண்டியது. அசாத் மௌலானா தற்போது பிரான்சில் தங்கியிருப்பதால் அந்த நாட்டு காவல்துறையினரின் உதவியோடு அவரின் வாக்குமூலம் பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அசாத் மௌலானா அரசியல் தஞ்சம் பெறுவதற்காகவே இவ்வாறான பொய்களை கூறுவதாகவும், சஹ்ரானை ஒரு வீரன் என்று அவர் வர்ணித்துள்ளதாகவும் சாலே தரப்பு சட்டத்தரணி வாதிட்டுள்ளார். சுரேஷ் சாலே அடைக்கப்பட்டுள்ள சிறை அறைக்கு பக்கத்தில் இருந்த கைதி ஒருவர் எலிக்காய்ச்சலால் உயிரிழந்த காரணத்தால் சுரேஷ் சாலே மனரீதியாக கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டதோடு இதை கருத்தில் கொண்டு அவரை ஒரு மனநல மருத்துவர், கண் மருத்துவர் மற்றும் ஊட்டச்சத்து நிபுணரிடம் காண்பிக்க நீதவான் அனுமதி வழங்கியுள்ள நிலையில் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து இந்த வழக்கு எதிர்வரும் மே மாதம் வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. 7 வருடங்கள் தாண்டியும் இன்னும் நீதி கிடைக்கவில்லை என்பதோடு 2027 வரவிருக்கும் ஈஸ்டர் ஞாயிறு குண்டுவெடிப்புகளின் 8வது ஆண்டு நிறைவை குறிப்பிட்டு ஓராண்டுக்குள் அனைத்து சதிதாரர்களையும் நீதிமன்றத்தின் முன் நிறுத்துவோம் என்று மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ் தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. பத்தேகம பகுதியில் சுற்றி வளைப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த போலீஸ் கான்ஸ்டபிளை சுட்டுக் கொலை செய்த குற்றச்சாட்டில் 4வது பிரதிவாதிக்கு மரண தண்டனை விதித்து பலப்பட்டிய மேல் நீதிமன்ற நீதிபதி ருச்சிர வெளிவத்த நேற்று உத்தரவிட்டுள்ளார். 18 ஆண்டுகள் நீண்ட இந்த வழக்கு விசாரணை முடிவில் மிகுதி 3 பிரதிவாதிகளையும் குற்றச்சாட்டுகளில் இருந்து விடுவித்து நீதிபதி தீர்ப்பளித்துள்ளதோடு பத்தேகம காமிங்கல பகுதியைச் சேர்ந்த மெரஞ்சி கங்கனாம் கே பிரசாத் மனோரஞ்சன என்ற களத்துறை சூட்டிக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இவர் இந்த வழக்கின் 4வது பிரதிவாதி என்பதோடு வழக்கின் முதல் பிரதிவாதியான ஹபுலகே நிலந்தி, 2வது பிரதிவாதியான குணத்திகொட லீலாவதி மற்றும் 3வது பிரதிவாதியான ரணசிங்க பத்ரனகே பியந்தி ஆகிய மூவரும் போதிய ஆதாரங்கள் இல்லாததால் விடுவிக்கப்பட்டுள்ளனர். கடந்த 2008 ஆண்டு நவம்பர் மாதம் 30ஆம் தேதி பத்தேகம போலீஸ் நிலையத்தில் பணியாற்றிய கான்ஸ்டபிள் திலீப் குமாரசிங்க மற்றும் போலீஸ் சார்ஜென்ட் ஜெகத் நந்தனா ஆகிய இருவரும் காமிங்கல பகுதியில் சுற்றி வளைப்புக்கு சென்றிருந்தனர். இந்த நேரம் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி சூட்டில் பல்பிட்டிய ரந்தும்ப பகுதியைச் சேர்ந்த திலீப்
திலீப் குமாரசிங்க உயிரிழந்தார். ஒரு ஆண் மற்றும் 3 பெண்களுக்கு எதிராக இந்த கொலை தொடர்பாக பத்தேகம போலீசாரால் பல்பெட்டிய நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டதோடு அரசாங்க சட்டத்தரணி செனூரி குணதிலக இந்த வழக்கை வழிநடத்தியமை குறிப்பிடத்தக்கது. ஜனாதிபதி அனுரு தலைமையிலான அரசாங்கம் நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்லும் நேரத்தில் பல எதிர்ப்புகளும் சிக்கல்களும் வரும் நேரத்தில் நிதி அமைச்சின் வெளிநாட்டு வளங்கள் திணைக்களத்தின் கணனி முறைமைக்குள் ஊடுருவி 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் நிதி மோசடி செய்யப்பட்டிருப்பதை நிதி அமைச்சு உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்தியுள்ளதோடு இந்த சம்பவம் அரசாங்கத்துக்கு கடும் அழுத்தமாக மாறியுள்ளது. இலங்கை அரசாங்கம் ஒரு நாட்டிற்கு வழங்க வேண்டிய 22 மில்லியன் டாலர் கடனில் 2.5 மில்லியன் டாலர் நிதியை திரைசேரி செலுத்தியுள்ளது. கணனி முறைமைக்குள் ஊடுருவிய சைபர் மோசடியாளர்கள் போலி மின்னஞ்சல்கள் ஊடாக குறித்த பெரிய தொகை நிதியை வேறொரு கணக்குக்கு மாற்றி திருடியுள்ளனர். குறித்த சம்பவம் 2025 டிசம்பர் முதல் 2026 ஜனவரி வரையான காலப்பகுதியில் நடந்துள்ளதோடு குறித்த விவகாரம் தொடர்பாக முதல்கட்ட உள்ளக விசாரணைகள் நிறைவடைந்துள்ள நிலையில் கடமை தவறிய குற்றச்சாட்டில் 2 பணிப்பாளர்கள், ஒரு கணனி இயக்குபவர் உள்ளிட்ட 4 அதிகாரிகள் பணி இடைநிறுத்தம் செய்யப்பட்டுள்ளனர். நிதி அமைச்சு இவர்களுக்கு எதிராக ஒழுக்காற்று நடவடிக்கைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளது. மோசடியான முறையில் பெரிய தொகை பணம் வேறு வங்கிக் கணக்குக்கு மாற்றப்பட்ட சம்பவம் குறித்து ஜனாதிபதி உடனடியாக பதிலளிக்க வேண்டும் என ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ச அதிரடியாக தெரிவித்துள்ளார். அரசாங்கம் இதுவரை இந்த சம்பவம் குறித்து என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது குறித்து ஜனாதிபதி நாட்டுக்கு உடனடியாக தெளிவுபடுத்த வேண்டும் என்று நாமல் வலியுறுத்தியதோடு நிதி அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி அனுரவும் நிதி அமைச்சின் செயலாளருமே இதற்கு பொறுப்பு கூற வேண்டும் என குறிப்பிட்ட நாமல் 4 அதிகாரிகளை பதவியில் இருந்து நீக்கிவிட்டு ஜனாதிபதி இதிலிருந்து கைகளை கழுவிவிட முடியாது என்றும் கப்பல் கொள்கலன் மோசடி மற்றும் நிலக்கரி கொள்வனவு மோசடி போன்றவற்றை போலவே இந்த நிதி மோசடியையும் மூடி மறைக்க அரசாங்கம் முயற்சிப்பதாக குற்றம் சாட்டியுள்ளார். ஊழல்களை விசாரிப்பதாக தெரிவித்து நியமிக்கப்படும் ஆணைக்குழுக்கள் உண்மைகளை மறைப்பதற்கும் காலத்தை இழுத்தடிப்பதற்கும் மாத்திரமே பயன்படுத்துவதாக தெரிவித்த நாமல் ராஜபக்ச மக்களின் கவனத்தை திசை திருப்பிவிட்டு பின்னணியில் பாரிய கொள்ளைகளை செய்யும் அரசியலை அரசாங்கம் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இந்த மோசடிகளுக்கு பின்னால் இருப்பவர்கள் யார் என்பதை நாம் விரைவில் நாட்டுக்கு வெளிப்படுத்துவோம் என்றும் நாமல் ராஜபக்ச கொந்தளித்துள்ளார். பென்னிப்பிட்டியவில் புகழ்பெற்ற பாடசாலையின் மதிலில் ஏறி குதித்து சட்டவிரோதமாக நுழைந்த நபர்கள் 2 உயர்தர மாணவர்களின் கழுத்தில் கூர்மையான ஆயுதத்தை வைத்து மிரட்டிய சம்பவம் பரபரப்பை உண்டாக்கியுள்ளதோடு சம்பவம் குறித்து தெரிய வருகையில் இந்த ஆண்டு உயர்தர தேர்வுக்கு தயாராகி வரும் மாணவர் குழு பள்ளி மைதானத்தின் ஓரத்தில் இருந்த ஒரு மாமரத்தில் இருந்து மாம்பழங்களை பறித்துக் கொண்டிருந்த போது பக்கத்து வீட்டிலிருந்து ஒரு இளைஞன் அங்கு வந்து மாணவர்களை திட்டியதாகவும் அதையடுத்து மாணவர் குழு அந்த இளைஞனை விரட்டிவிட்டு பள்ளிக்குள் நுழைந்ததாகவும் பள்ளியின் பிரதி முதல்வர் அளித்த புகாரில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்தே மாணவர் குழு பள்ளிக்குள் இருந்தபோது பள்ளியின் சுவரை தாண்டி குதித்து பள்ளிக்குள் நுழைந்த சந்தேக நபர் 2 மாணவர்களை பிடித்து கத்தி போன்ற கூர்மையான ஆயுதங்களை காட்டி கொலை செய்வதாக மிரட்டியதாக கொட்டாவ காவல்துறையின் சிரேஷ்ட அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளதோடு விசாரணைகள் தொடர்ச்சியாக நடந்து வருகின்றது. தேசிய தடுப்பூசி திட்டத்தினால் கடந்த 15 ஆண்டுகளில் இலங்கை மக்களின் ஆயுட்காலம் அதிகரித்துள்ளதோடு குழந்தை இறப்பு வீதமும் குறைந்துள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நோய் எதிர்ப்பு தன்மையில் இலங்கை மிக உயர்ந்த மட்டத்தில் உள்ளதாக தொற்றுநோய் தடுப்பு பிரிவின் பிரதான தொற்றுநோய் விசேட வைத்திய நிபுணர் வைத்தியர் பாலித கருணாபேம தெரிவித்ததோடு நாளை முதல் ஆரம்பமாகும் உலக நோய் எதிர்ப்பு வாரத்தை முன்னிட்டு சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு வைத்தியர் பாலித கருணாபேம நாங்கள் ஏப்ரல் 24 முதல் 30 வரை உலக நோய் எதிர்ப்பு வாரத்தை கொண்டாடுகின்றோம். நோய் எதிர்ப்பு தன்மையில் இலங்கை மிக உயர்ந்த மட்டத்தில் உள்ளது. 1978 ஆண்டு முதல் எமது நாட்டில் தேசிய தடுப்பூசி திட்டம் நடைமுறையில் இருக்கின்றது. இதனால் தடுப்பூசிகள் மூலம் குழந்தைகள் பாதுகாக்கப்பட்டுள்ளனர். போலியோ மற்றும் ருபெல்லா போன்ற நோய்களை இலங்கையில் இருந்து ஒழிக்க முடிந்தது என்றும் கூறியுள்ளார். தடுப்பூசிகள் காரணமாக ஏனைய நோய்களை தடுத்துக் கொள்ளும் வாய்ப்பு கிடைத்துள்ளதால் கடந்த 15 ஆண்டுகளில் ஆயுட்காலம் அதிகரிக்கவும் குழந்தை இறப்பு வீதம் குறையவும் தேசிய தடுப்பூசி திட்டம் முக்கியமானதாக அமைந்துள்ளது என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் மற்றும் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் அப்பாஸ் அரக்சிக்கு இடையில் தொலைபேசி உரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளதோடு குறித்த உரையாடலின் போது ஐரிஸ் டெனா கப்பலில் இருந்த மாலுமிகளை மீட்பதற்கான நடவடிக்கையில் இலங்கை அரசாங்கம் எடுத்த முயற்சிகளுக்காகவும் அந்த கப்பலின் பணியாளர்கள் மற்றும் ஏனைய ஈரான் கடற்படை அதிகாரிகளின் உடல்களை ஈரானுக்கு திருப்பி அனுப்புவதற்கு வழங்கிய ஒத்துழைப்பிற்காகவும் ஈரான் வெளிவிவகார அமைச்சர் தனது நன்றிகளை தெரிவித்துள்ளார். அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் ஈரானுக்கு எதிராக இழைத்ததாக கூறப்படும் குற்றங்களை ஈரான் வெளிவிவகார அமைச்சர் சுட்டிக்காட்டியதோடு ஐரிஸ் டெனா கப்பல் மீதான தாக்குதலானது அமெரிக்காவினால் மேற்கொள்ளப்பட்ட முன்னெப்போதும் இல்லாத போர்க்குற்றம் என்றும் தெரிவித்துள்ளார். இது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அடிப்படை விதிகள் மற்றும் 1949 ஜெனீவா உடன்படிக்கைகளை கடுமையாக மீறும் செயல் என்றும் இந்த குற்றத்தை ஈரான் ஒருபோதும் மறக்கப் போவதில்லை என்றும் வலியுறுத்தியுள்ளார். இதற்கு பொறுப்பான குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்துவதற்கு அனைத்து சட்ட மற்றும் அரசியல் வழிமுறைகளையும் ஈரான் பயன்படுத்தும் என்றும் அமைச்சர் அப்பாஸ் அரக்சி இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார்.
இலங்கையில் மின்சார தடையை அமுல்படுத்தும் எண்ணம் அரசாங்கத்துக்கு இல்லை என்று அமைச்சரவை பேச்சாளரும் சுகாதாரம் மற்றும் வெகுசன ஊடக அமைச்சருமான நலிந்த ஜேதிச கூறியுள்ளதோடு தடையற்ற மின்சார விநியோகத்தை உறுதிப்படுத்துவது அரசாங்கத்தின் முதன்மையான முன்னுரிமை என்றும் தெரிவித்துள்ளார். செலவு குறைந்த மற்றும் நம்பகமான மின் உற்பத்தி ஆதாரங்களில் கவனம் செலுத்துவதால் தற்போதைய நிலைமை முகாமைத்துவம் செய்யப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்துள்ளதோடு நிலக்கரி கொள்வனவில் உண்டான குறைபாடுகளால் உண்டாகிய நஷ்டத்தை மக்கள் மேல் திணிக்கின்றோம் என்று நாமல் ராஜபக்ச உட்பட எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டி வரும் நிலையில் 2025 தொடக்கம் 2026 ஆண்டுக்கான நிலக்கரி கொள்வனவு செயல்முறையில் உண்டாகிய குறைபாடுகள் காரணமாக தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியாமல் போனால் அதன் சுமையை மக்கள் மீது சுமத்தப் போவதில்லை என இலங்கை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு தெளிவுபடுத்தியுள்ளதாக அமைச்சர் இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். ஜனாதிபதியும் இந்த நிலைப்பாட்டினை உறுதிப்படுத்தியுள்ளதோடு நிலக்கரி விநியோகத்தில் தவறளித்த நிறுவனங்களிடமிருந்து அபராதங்களை அறவிடுவதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாகவும் அவ்வாறு அறவிடப்படும் தொகை போதுமானதாக இல்லையெனில் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இந்த நிதி சுமையை திரைசேரியோ அல்லது பொதுமக்களோ ஏற்க தயாராக இல்லை என்றும் நலிந்த ஜேதிச இதன் போது சுட்டிக்காட்டியுள்ளார். சர்ச்சைக்குரிய கொள்கலன் விடுவிப்பு விவகாரம் குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவிடம் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என எதிர்க்கட்சிகள் இப்பொழுது அதிரடி கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளது. கொழும்பு துறைமுகத்தில் கட்டாய பௌதீக பரிசோதனை இல்லாது 323 கொள்கலன்கள் விடுவிக்கப்பட்டமை குறித்து விசாரணை நடத்தும் பாராளுமன்ற குழுவில் உள்ள எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளதோடு உயர்மட்ட அதிகாரிகளை சாட்சியம் வழங்க அழைக்க வேண்டும் என குறித்த நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அதிகாரப்பூர்வமாக கோரிக்கை விடுத்துள்ளனர். எதிர்க்கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சமர்ப்பித்த எழுத்து முன்மொழிவில் நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக உள்ள அனுரகுமார திசாநாயக்கவை சாட்சியம் அளிக்க வேண்டும் என்றும் இதன்போது வலியுறுத்தப்பட்டுள்ளது. சம்பவம் இடம்பெற்ற காலப்பகுதியில் துறைமுக அமைச்சராக இருந்த பிமல் ரத்நாயக்க மற்றும் அதன்போது துணை துறைமுக அமைச்சராக இருந்த ஜனித ருவான் கோடி துவக்கம் அழைக்கப்பட வேண்டும் என்றும் கோரப்பட்டுள்ளது. அப்போது நிதியமைச்சின் செயலாளராக இருந்த அதிகாரியிடமிருந்தும் சாட்சியம் பெற வேண்டும் என எதிர்க்கட்சி தெரிவித்துள்ளதோடு இந்த கோரிக்கை குழு உறுப்பினர்களான அஜித் பி பெரேரா, தயாசிரி ஜெயசேகர, முஜிபுர் ரஹ்மான் மற்றும் டி வி சானக ஆகிய எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையொப்பமிட்ட கடிதம் மூலம் குழு தலைவர் மற்றும் நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்காரவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. முன்னாள் நீதிவான் ஜே.பி.ஏ. ரஞ்சித் குமாரை களுவாஞ்சிக்குடி நீதிமன்ற களஞ்சிய சாலை சான்ற பொருட்களை மோசடி செய்த குற்றச்சாட்டில் எதிர்வரும் மே மாதம் 4ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. நேற்று குறித்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபரான முன்னாள் நீதவான் நகர்த்தல் மனு ஊடாக முன்னிலையாக இருந்த நேரம் களுவாஞ்சிக்குடி நீதவான் தர்மலிங்கம் பிரதீபன் இந்த வழக்கிலிருந்து தான் விலகிக் கொள்வதாக அறிவித்ததோடு புதிய நீதவானை நியமிக்க நீதி சேவை ஆணைக்குழுவுக்கு பரிந்துரைப்பதாகவும் தெரிவித்துள்ளார். பொது சொத்துக்களை கையாடல் செய்த குற்றச்சாட்டில் ஏற்கனவே சம்மாந்துறை நீதவானாக கடமையாற்றிய நேரமே இவர் பணியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டதோடு மேலதிக விசாரணைகளுக்காக அவரை எதிர்வரும் 12 நாட்களுக்கு விளக்கமறியலில் வைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. மோட்டார் சைக்கிளும் முச்சக்கர வண்டியும் மோதி விபத்துக்குள்ளானதில் பல்கலைக்கழக மாணவர் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ககதுடுவ ரில்லாவல்ல சந்தியில் சம்பவம் நடந்துள்ளதோடு அங்கிருந்த சிசிடிவி கேமராவில் சம்பவம் பதிவாகியுள்ளது. கொழும்பு ஹொரணை வீதியில் கொழும்பிலிருந்து ககதுடுவ நோக்கி மாணவர் மோட்டார் சைக்கிளில் பயணித்துள்ளதோடு ஹொரணை பக்கம் இருந்து வந்த முச்சக்கர வண்டியொன்று திடீரென வீதியின் குறுக்கே கிரிகம்பனுவ திசைக்கு திரும்பியமையால் குறித்த விபத்து ஏற்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டி சாரதியின் கவனக்குறைவான வாகனம் செலுத்தியமையே இந்த விபத்துக்கு பிரதான காரணம் என போலீசார் தெரிவித்துள்ளதோடு விபத்தில் காயமடைந்த பல்கலைக்கழக மாணவர் வேதர மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். சம்பவம் குறித்து முச்சக்கர வண்டி சாரதியை ககதுடுவ போலீசார் கைது செய்துள்ளனர்.